நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில இருந்து குறுகிய காலகட்டத்திலேயே அந்த திருமண வாழ்க்கையில இருந்து வெளியேறிடுறாங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்க்கலாங்களா? தன்னுடைய கணவர்கிட்ட அவங்க அதிகமா வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய. தான் சுதந்திரமா இருக்கணும், தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அந்த கணவர் வாங்கி தரணும், எல்லாரும் முன்னாடியும் வசதியா வாழ வைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நான் என்ன எங்க போறேன்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் அவர் கூட்டிட்டு போணும். தன்னுடைய நிம்மதி பறி போகக்கூடாது. நான் சந்தோஷமா இருக்கணும். நீ அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். இப்படி நிறைய அவங்களுடைய கண்டிஷன்கள் அதிகம். ஆனா, அவர் என்ன சம்பாதிக்கிறாரு அப்படின்றது திருமணம் ஆகும்போதே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா, இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்ன சம்பாதிக்கிற? உன்னால இது கூட வாங்கி தர முடியலையா? இங்க கூட உன்னால கூட்டிட்டு போ முடியலையா? இந்த பொருள் கூட நம்ம வீட்ல இல்லையா? பேசாம இஎம்ஐ போட்டுக்கலாமே! இப்படி வாங்கி தரலாமே! அப்படி வாங்கி தரலாமே! இந்த வேலைய நீ எனக்காக செஞ்சு தரணும். அப்படியெல்லாம் நம்ம நச்சரிக்கிறதால குடும்பத்துல நெறைய சண்டைகள் அதிகமாகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்ப இருக்கிற பெண்கள் நெறைய கோச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு திருமணமும் செய்ய அந்தந்த பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்றத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா நம்ம யாரும் அந்த தவறு செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லாரும் என்ன, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குடும்பத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது ஏன் நீ தீர்க்க மாட்றன்னு கேட்கறது இல்ல. இந்த பொருள் எனக்கு பிடிச்சிருக்கு, உடனே ஆர்டர் போடணும், இதை எனக்கு இந்த இடத்துக்கு நான் போகணும், உடனே என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு நிறைய கண்டிஷன். இப்பெல்லாம் இப்படிதாங்க குடும்பத்துல சண்டை வருது. முந்தைய காலத்துல இருக்கிற பெண்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சண்டையா இருக்கும். பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல அவங்க சமாளிச்சுடுவாங்க. காரணம் அவங்க கண் முன்னாடி வர்றது அவங்க பெற்றோர்களுடைய உழைப்பு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள திருமணம் பண்ணி குடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய மான அவமானத்த தன்னுடைய மான அவமானமா அவங்க நினைக்கிறாங்க. தன் குடும்பம் அவமானப்படக்கூடாது. நம்ம வாழாம போயிட்டா, நம்ம அப்பா, அம்மா வந்து மற்றவர்கள் முன்னாடி அவமானப்படுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா, இப்ப யாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. எனக்கு பிடிச்சா மாரி நான் வாழறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்லிட்டு டைவர்ஸ்ன்ற பேர்ல போயிடுறாங்க. அடுத்த வாழ்க்கையை ஒன்று அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியேறி அடுத்த வாழ்க்கைய தேடுறாங்க. இல்ல தனிமையில வாழறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சரியான்னு நீங்களே சொல்லுங்க. இதுக்கு சின்ன ஒரு குட்டி கவிதை நான் எழுதியிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு பாருங்க. இல்வாழ்வான் ஊதியத்தில் வரும் சிறு தொகை கொண்டு அவன் கரம் பற்றி பெரும் தொகையாக்கி அகம் மகிழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வது நன்று அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எந்த நிறைய டைவர்ஸ் கேஸ் தாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த டைவர்ஸ்ன்ற வார்த்தையே குறைக்கணும். திருமண வாழ்க்கை என்பது நிறைய சிக்கல்கள், சந்தோஷங்கள், இன்ப துன்பம், மகிழ்ச்சி எல்லாம் அடங்கி இருக்கிறதா. நம்மளுடைய இன்பம் மட்டும் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியெல்லாம் எடுத்து இந்த மீதியெல்லாம் வேணான்னு சொன்னால் எப்படி? ஒரு சமையல்லாம் உப்பு காரம் துவர்ப்பு உவர்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம இனிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டா போதுமா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா தானே அந்த சமையல் நிறைவாகும். அதுபோல் குடும்பம்னா இன்பம் துன்பம் எல்லாம், கஷ்டம் கசப்பு எல்லாமே நம்ம இருக்கோம். இன்பத்தை மட்டும் எடுக்காம இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நம்ம குடும்பம் வளர்ச்சி அடையும். மற்றவர்கள் முன்னாடி நம்ம பெருமையாகவும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். இந்த பதிவு யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணாம சந்தோஷமா மாற்றுங்க.